ரன்னிங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி. சரி, நம்ம 3 வாரம் பிராக்டிஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். ஆனா 440 குறைய முடியல. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய கீ ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் 440ல இருந்து நாம இப்போ ஒரு 410 வந்து ரீச் பண்ணணும். சரிங்களா? சோ இதுல இருந்து நாம வந்து ரீச் பண்றதுக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பிரதர் நான் வந்து 400 மீட்டர் வந்து ஒரு 90 செகண்ட்ஸ் 95 செகண்ட்ஸ்ல வந்து பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னால வந்து ஓடவே முடியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிலோமீட்டர் டைமிங் ஒரு 6 நிமிஷத்துல இருந்திருக்கும். இந்த 6 நிமிஷத்துல இருந்து 5:30, 5 440 அப்படின்னு குயிக்கா கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த 440 அந்த 430 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஹேங் ஆகி நிற்கும். சரிங்களா? ஸோ ஒரு வாரம் செக் பண்ணுவாங்க, 440 வந்திருக்கும். அடுத்த வாரம் 435, அடுத்த வாரம் திரும்ப 442. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் பண்ணா 5 செகண்ட் பண்ண, ஸோ இந்த மாதிரியே ஹேங் ஆகி வந்து நிற்பாங்க. ஸோ இந்த டைமிங்கை வந்து நாம வந்து எப்படி குறைக்கிறது, இது என்ன காரணத்துக்காக நமக்கு குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, my name is Gunanidhi, Gauss Physical Academy coach. So Army, SSGD, TNS Army, Group D இந்த மாதிரி physical related jobsக்கு physical training and marathon and fitness trainingலாம் ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிசிக்கல் கிளியர் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. ஸோ இந்த சேனல்ல இருந்து ரன்னிங் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு ரன்னிங் ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரேக் 1 கிலோமீட்டர் 440 பேரியர். சரிங்களா? ஸோ குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேர் ஒரு பிகினரா ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் ஒரு 7 நிமிஷம் வந்திருக்கும். ஒரே வாரத்துல ஒரு 6 நிமிஷம் ரீச் பண்ணிடுவாங்க. அடுத்த வாரமே ஒரு 520 ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாரமே ஒரு 440 வந்து ரீச் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆனா அந்த 440 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் வீக் 4, வீக் 5, வீக் 6 அப்படியே பிராக்டிஸ் பண்ணாலும் இந்த 440 அப்படிங்கிறது குறையாம ஹேங் ஆகியே நிற்கும். சரிங்களா? நிறைய பேர் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங் வந்து செக் பண்றாங்க. ஒரு 442 வருதுன்னு வைங்களேன். அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகும். என்னடா இது, நம்ம போன 3 வாரமா இதே டைமிங்ல ஹேங் ஆகி நிக்க அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அகைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 440 வந்து வரும். சரிங்களா? 2 செகண்ட் தான் குறைஞ்சிருக்கும். சரிங்களா? திரும்ப அப்செட் ஆகி அப்படியே வந்து இருப்பாங்க. சரிங்களா? இதுல அவங்க ஃபர்ஸ்ட் 442 ஓடிப்பாங்க பாத்தீங்களா? ஸோ இந்த ரன் பண்ணும்போதே 800 மீட்டருக்கு அப்புறம் ஃபுல் எஃபோர்ட் போட்டதாதான் நினைச்சிருப்பாங்க. ஓகேவா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மைண்ட் அப்செட் ஆகி அடுத்து ஒரு செட் ஓடுறதுக்கு 440 ஓடுறதுக்கு எனர்ஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் ஓடும்போதே ஃபுல் எஃபோர்ட் நினைச்சிருப்பாங்க. ஆனா அது முடிச்சுட்டு அகைன் ஒரு செட் பண்றது கூட அவங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து இருக்கு. சரிங்களா? இது 1 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது தெரியாது. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா, இன்னொரு செட் இவங்க பண்ண சொன்னா கூட அட்லீஸ்ட் இதே ஸ்பீட்ல ஒரு 445 வந்து ரீச் வந்து பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி, என்ன அப்படின்னா அவங்க எடுத்த பிராக்டிஸ், அந்த 6 வாரம் எடுத்த பிராக்டிஸ் இந்த என்ட்ரன்ஸ் வந்து பில்ட் பண்ணிடும். சரிங்களா? அதாவது 1 கிலோமீட்டர் நம்ம ரிப்பீட் பண்ண அந்த என்ட்ரன்ஸ் வந்து பிக்கப் ஆயிடும். ஆனா இந்த டயத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது பாத்தீங்க அப்படின்னா லெக் ஃப்ளோ வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். சரிங்களா? அதாவது உங்க லெக் வந்து அடாப்ட் ஆயிருக்கும். இந்த 440 வந்து அடாப்ட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ இதை நாம சரி பண்ணா மட்டும்தான் இந்த இதை நம்ம குறைச்சி 430, 420, 410, 340 அப்படின்னு நம்ம வந்து கொண்டு போக முடியும். சரிங்களா? சோ உங்களுக்கு நான் இப்போ ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். அந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு நீங்க வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து இது வந்து புரியும். இது வந்து எப்படி எதுக்காக நமக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ். சரிங்களா? சோ நான் ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்றேன். எனக்கு ஒலிம்பிக்ஸ் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். சரிங்களா? 3 வாரம் 4 வாரம் பிராக்டிஸ் பண்ணி இந்த டைமிங் வந்து குறைய மாட்டேங்கல. சோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ரன்னிங் பின்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? அதனால கொஞ்சம் பொறுமையா வந்து பாருங்க. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா 5000 மீட்டர் ரேஸ், 10000 மீட்டர் ரேஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10000 மீட்டர் ரேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. 27.30 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க மோ ஃபேரா. சரிங்களா? இப்போ இதுல 10 கிலோமீட்டர் 27 நிமிஷம் 30 செகண்ட்ல ஓடுறாங்க அப்படின்னா இதை பாதியா ஸ்பிளிட் பண்ணுங்க 5000 மீட்டர். ஓகே, அப்போ ஒரு 13.45ல அவங்க வந்து ஓடிப்பாங்க. ஆனா 10 கிலோமீட்டர் ஓடும்போது 27.30 ஓடி இருக்காங்க. அப்போ 5 கிலோமீட்டர் ஓடும்போது இன்னும் அட்வான்ஸா தான் ஓடுவாங்க. ஒரு 13 இல்ல 12.40 அந்த ஓடி இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? பட் 5000 மீட்டர் ஃபைனல் டைமிங் பாத்தீங்கன்னா 13.43 வந்து கிராஸ் வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதாவது 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி 10 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி ஒரே ஸ்பீட்ல தான் ஓடி இருக்காங்க. சரிங்களா? சோ அதுவும் இந்த 10000 மீட்டர் ஓடும்போது ஃபர்ஸ்ட் 5000 மீட்டர் பாத்தீங்கன்னா 14.5 நிமிஷத்துல கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் 5000 மீட்டர் பாத்தீங்கன்னா 13.24 வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் பெஸ்டா பண்ணிருப்பாங்க. 5000 மீட்டர் சிங்கிள் ரேஸோட 10000 மீட்டர் ஓடும்போது அடுத்த 5000 மீட்டர் வந்து பெஸ்டா வந்து பண்ணிருப்பாங்க. சரிங்களா? நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த 1 கிலோமீட்டர் ஒரு செட் பண்றோம் 440 தான் வருது. திரும்ப ட்ரை பண்றோம், திரும்ப அதே தான் வருது. அடுத்த செட் பண்ணாலும் அந்த சேம் டைமிங் தான் வருது. சரிங்களா? சோ இதே மாதிரி தான் வேர்ல்டு டாப் ரன்னர்ஸ் கூட ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமிங், ஓகேவா, குறிப்பிட்ட ஒரு சில ஒரு 66 செகண்ட் பெர் லாப்புக்கு பாத்தீங்கன்னா எத்தனை ரவுண்டாலும் ஓடுவாங்க. ஓகே, 10 ரவுண்ட் ஓடச்சனாலும் அதே ஸ்பீட்ல ஓடிட்டே இருப்பாங்க. 20 ரவுண்ட் ஓடச்சனாலும் ஓடுவாங்க. 30 ரவுண்ட் ஓடச்சனாலும் அதே ஓடிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நமக்கு அந்த 1 கிலோமீட்டர்
ஒரு டைம் 440 வருது, திரும்ப ட்ரை பண்ற 440, திரும்ப ட்ரை பண்ற 440. சரி, அதே மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க. இதுல வந்து வின்னரை டிட்டர்மைன் பண்றது அப்படின்னா லாஸ்ட் இந்த 1 கிலோமீட்டர், லாஸ்ட் இந்த 400 மீட்டர் ஃபைட் பண்ணி பண்றது. சரி, அவங்களதான் வின்னர் வந்து முடிப்போம். சரிங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லா நடக்கக்கூடிய மேரத்தான் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 16.40 இருந்து ஒரு 17.20 ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து வின் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 33 இருந்து ஒரு 34.30. ஓகேவா, இந்த டைமிங் தான் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கே மாதிரி 21 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour. ஓகேவா, 1 மணி நேரம் 10 minutes. ஓகேவா, இந்த டைமிங் தான் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, காமனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 320 பேஸ், அதுதான் வந்து வின்னிங் டைமிங். சரிங்களா, 5 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 10 கிலோமீட்டர் இருந்தாலும் 21, 42 கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். சரிங்களா, மோஸ்ட்லி இந்த இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த 320 வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஓடிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஒரு 80% ரேஸ் வந்து இப்படிதான் நடக்கும். ஓகே, ஒரு 20% மொத்தம் எலைட் லெவல் வந்து வரும். அது வந்து பிரைஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50,000, 1 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி 80% ரேஸ் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளதான் இருக்கும். அக்யூரேட்டா இருந்தா மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஒரு ப்ராப்பரா கனெக்ட் பண்ணா 5 கிலோமீட்டர் வைப்பாங்க, ஒரு சில இடத்துல 4.7 இல்ல 5.5 இந்த மாதிரி. அவங்க வந்து ஒரு லொகேஷன் இது பண்ணிருப்பாங்க, இந்த காலேஜ்ல இருந்து இந்த இடத்து இது வரைக்கும் இல்ல ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு லேண்ட்மார்க் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா, மற்றபடி அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா இந்த டயத்துக்குள்ள தான் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, மோஸ்ட்லி இந்த 320 பேஸ் தான் சுத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க. சரிங்களா, அந்த இதுல எப்படி நமக்கு 1 கிலோமீட்டர் 3 செட் பண்றோமோ, அந்த ஒலிம்பிக்ல எப்படி அவங்க ஒவ்வொரு லேப் வந்து 66 செகண்ட்ல மெயின்டைன் பண்றாங்களோ, அதே மாதிரி இந்தியாவில எல்லா ரேஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க டைமிங் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டைமிங்ல தான் காமனா ஒரு 70 to 80% இதுதான் இருக்கும். எலைட் லெவல் மட்டும் வந்து அட்வான்ஸ் டைமிங் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா நமக்கு அந்த லெக் வந்து அடாப்டேஷன். இதே மாதிரி நீங்களும் பிராக்டிஸ் வந்து சேம் பிராக்டிஸ் பண்ணி 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 உங்களுக்கு 440 வந்து உங்களுக்கு வந்து அடாப்ட் வந்து ஆயிடுச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் நீங்க ரீச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அட்வான்ஸ் நீங்க ஒர்க் அவுட்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, அவங்க வந்து எலைட் லெவல் ஆல்ரெடி ஃபுல் எஃபோர்ட் வந்து போட்டு புஷ் பண்ணி ஓடுறாங்க. ஓகேவா, சோ அதனால ஒரு 66 செகண்ட் வச்சு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. நார்மலா இந்தியா அந்த மேரத்தான்ல 320 பேஸ். சரிங்களா, சோ இதுல இருந்து அவங்க அப்ப புஷ் பண்ணணும் அப்படின்னா எலைட் லெவலுக்கு மாறணும், அவங்க அட்வான்ஸ் டைமிங் வந்து பண்ணணும். சரிங்களா, ஆனா 440ங்கிறது பெரிய ஒரு டைமிங்லாம் கிடையாது. ஓகே, ஒரு சில ஒர்க் அவுட் மட்டும் பண்ணாலே நீங்க வந்து ஈஸியா வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா, சோ இந்த 440 ஓகேவா, இந்த 440ல இருந்து நாம இப்போ ஒரு 410 வந்து ரீச் பண்ணணும். சரிங்களா, சோ இதுல இருந்து நாம வந்து ரீச் பண்றதுக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரைட் லென்த். சரிங்களா, சோ ஒன்னு ஸ்ட்ரைட் லென்த், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேடன்ஸ். ஓகேவா, சோ ஸ்ட்ரைட் லென்த் என்ன அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய ஸ்டெப் லென்த். ஓகேவா, கேடன்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு நீங்க எத்தனை ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைட் லென்த். ஓகே, இது ரெண்டே நாம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியா வந்து ரீச் வந்து பண்ணிடலாம். சரிங்களா, ஆல்ரெடி நம்மகிட்ட என்ட்ரன்ஸ் இருக்கு. 1 கிலோமீட்டர் நாம 440 3 செட் கூட நம்மளால ஈஸியா வந்து பண்ண முடியுது. இப்போதைக்கு நாம வந்து லெக் ஃப்ளோ தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். சரிங்களா, அதனால ஸ்ட்ரைட் லென்த் கேடன்ஸா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகேவா, சோ மோஸ்ட்லி குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற நிறைய மென்னு ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 165 to 172 மோஸ்ட்லி வந்து இந்த ஹைட்டுக்குள்ள தான் இருப்பான். சரிங்களா, இப்போதைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 440 அப்படிங்கிறது 280 செகண்ட். ஓகே, 4 நிமிஷங்கிறது 240 செகண்ட், 40 செகண்ட் 240 + 40 280 செகண்ட். சரிங்களா, சோ இப்போதைக்கு நீங்க 1 கிலோமீட்டர் இந்த 440 நீங்க கரண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒவ்வொரு செகண்டும் நீங்க எத்தனை மீட்டர் கிராஸ் பண்றீங்க அப்படின்னா 3.6 மீட்டர் வந்து நீங்க இப்போதைக்கு ஒரு செகண்டுக்கு வந்து நீங்க வந்து கிராஸ் பண்றீங்க. ஓகே, ஒரு செகண்டுக்கு 3.6 மீட்டர் வந்து இப்போ வந்து நீங்க வந்து கிராஸ் பண்றீங்க. சரி, அதாவது 3 மீட்டரும் 60 சென்டிமீட்டர் நான் வந்து சொல்றேன். சரிங்களா, சோ இப்போதைக்கு உங்களுடைய கரண்ட் ஸ்ட்ரைட் லென்த் என்னுடைய கெஸ் படி பாத்தீங்க அப்படின்னா 1.3. சரிங்களா, அதாவது 130 சென்டிமீட்டர் ஒரு ஸ்டெப் லென்த் வந்து உங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா, சோ உங்களுடைய ஸ்டெப் லென்த் 1.3 இருக்கும். உங்களுடைய கேடன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 2.7 பெர் செகண்ட். ஓகேவா, அதாவது 2.7 பெர் செகண்ட் அப்படின்னா 10 செகண்ட் நீங்க 27 ஸ்டெப் வந்து நீங்க வந்து போடுறீங்க. ஓகேவா, இதுதான் உங்களுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, சோ இது ரெண்டு நீங்க கம்பைன் பண்ணி பண்றதால கரெக்டா 3.6 மீட்டர் கிராஸ் பண்றீங்க. 3.6 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறதால 1 கிலோமீட்டர் 440க்கு இப்போதைக்கு கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா, சோ இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லென்த் நாம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம கரண்ட் ஸ்ட்ரைட் லென்த் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு பாத்தீங்களா, இந்த 1.3 நாம 1.4க்கு கொண்டு வரணும். இந்த கேடன்ஸ் 2.7 அப்படிங்கிறத 2.9க்கு வந்து கொண்டு வரணும். சரிங்களா, இதை நீங்க கொண்டு வந்தாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு உங்களால ஈஸியா வந்து 4 மீட்டர் வந்து கிராஸ் பண்ண முடியும். சரிங்களா, 4 மீட்டர் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 410. ஓகேவா, 410க்கு நீங்க வந்து டைமிங் வந்து ஈஸியா வந்து கொண்டு வந்து வந்துடலாம். சரிங்களா, சோ இதை நாம இப்போ நம்மளுடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். இதுல இருந்து நாம இப்போ இங்க போறதுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஸோ ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட்டு, ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட்டு, ஸ்பீட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். சரிங்களா, ஸோ இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் லென்த்தையும் கேடன்ஸையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் நீங்க பண்றதால
அதாவது ஓவராலா இந்த 4மே பண்றதால உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படின்னா டோ எக்ஸ்ப்ளோசிவ் ஓகேவா, அதாவது ரன் பண்ணும்போதே புஷ் பண்ணி ரன் பண்றது சரி. நார்மலா நீங்க ரன் பண்ணும்போது யாராவது வீடியோ எடுத்து பார்க்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து எடுத்து தான் வைப்பீங்க சரிங்களா. ஆனா நல்ல ஒரு ரன்னர் பாத்தீங்க அப்படின்னா கீழே நீங்க காலை வச்சு புஷ் பண்ணுவாங்க, அதாவது டோ வச்சு இது பண்ணுவாங்க. அந்த சின்ன பசங்களாம் அந்த திருவிழாக்கு வந்து ஜம்ப் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஜம்பிங் போட்டுருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்க புஷ் பண்ணி ஓடுவீங்க சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், நீங்க வந்து ஸ்லோ மோஷன்ல பார்த்தா தெரியும், ஸ்லோ ஓடுற மாதிரி இருக்கும், பட் நீங்க ஸ்லோ மோஷன்ல போட்டு பார்த்தா தெரியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வந்து புஷ் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அதாவது டோ எக்ஸ்ப்ளோசிவ் உங்களுக்கு ரன்னிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப் மசில்ஸ் ஓகேவா, நீங்க இந்த ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட், ஸ்பீட் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணும்போது காப் மசில் சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம டோ மட்டும் தான் வச்சிருப்போம் ஓகேவா. நம்ம டோ வச்சு எந்த ஒர்க் அவுட் பண்ணாலுமே காப் மசில் பயங்கரமா பிடிக்கும் சரிங்களா. காப் மசில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் சரிங்களா. நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது பாருங்க, மோஸ்ட்லி உங்களுடைய ஹீல் வந்து லேண்ட் ஆகாது, ஃபுல்லா நீங்க டோ வச்சு ஒரு 100 மீட்டர் ஸ்பீட் வரும்போது, 200 மீட்டர் ஸ்பீட் வரும்போது, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் நீங்க ஸ்டெப்ஸ்ல வேகமா ஏறி பாருங்க, டோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ பயங்கரமா காப் மசில்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. காப் மசில்ஸ் நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்தா தான் உங்களுக்கு நல்லா ஸ்பீடு வந்து பிக்கப் வந்து பண்ணலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளூட்ஸ் மசில்ஸ் ஓகேவா. ஸோ இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது ஓகேவா. இது நீங்க ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது, ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ளூட்ஸ் மசில்ஸ் அவங்க சூப்பரா வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஓகே. நீங்க வந்து லஞ்சஸ் பண்றீங்க, ஸ்குவாட் பண்றீங்க, அதெல்லாம் பண்ணும்போது பயங்கரமா வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிப் ஃபிளெக்சிபிள் ஓகேவா. ஸோ ரன் பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த ஆக்ஷனே இருக்காது சரிங்களா, சும்மா இப்படியே ஓடுவாங்க ஓகே. ஆனா உங்களுக்கு ஹிப் நல்லா ஃபிளெக்சிபிளா இருந்து அப்படின்னா ஃபுல்லா நீங்க காலை ஸ்ட்ரெச் பண்ணி நீங்க ரன் பண்றதுக்கு ஹிப் வந்து நல்லா வந்து ஃபிளெக்சிபிளா வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் ஓகேவா. உங்களுக்கு ஜாயின் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஜுரி வந்து ஆயிரும் சரிங்களா. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஜாயிண்ட் ஓகேவா. ஆங்கிள் ஸ்ட்ரென்த், ஆங்கிள் ஜாயிண்ட் தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஆகும் ஓகே. ஏன்னா கிரவுண்ட் நிறைய பேருக்கு ப்ராப்பரான கிரவுண்ட் வந்து கிடையாது சரிங்களா. குண்டு குழியுமா இருக்கும், ரன் பண்ணும்போது லைட்டா கால் வந்து ஸ்லிப் பண்ணாலும் அவங்க வந்து இன்ஜுரி வந்து ஆயிரும் சரிங்களா. இதே நீங்க வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி பிக்கப் பண்ணீங்க அப்படின்னா ஜாயிண்ட்லாம் சூப்பரா வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஆயிரும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு லைட்டா ஸ்லிப் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வந்து இன்ஜுரி வந்து ஆகாது. லைட்டா நீங்க ஒரு ரைட் அந்த ஐஸ் கியூப் வச்சாலும் அவங்க வந்து சரியாயிடும் சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் சரிங்களா. ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போதோ, ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ, புதுசா பண்ணும்போது நமக்கு ரொம்ப இந்த பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா. ஆனா நீங்க ஒரு 2 வாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா மசில் ஸ்ட்ரென்த் ஆனதுக்கு அப்புறம் புஷ் பண்ணி ஓடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் சரிங்களா. அதனால இந்த 4 ஒர்க் அவுட் மூலம் உங்களுடைய ஸ்ட்ரைட் லென்த் கேடன்ஸை பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம் சரிங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட், இது பாத்தீங்கன்னா கீ ஒர்க் அவுட் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு நாள் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இன்னொரு நாள் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஓகேவா. ஸ்பீட் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஒரு செஷனாவே வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வாரத்துக்கு ஒரு 2 நாள் ஓகேவா. அது நீங்க மார்னிங் பண்றதோட ஈவினிங் பண்றது பெட்டர் ஓகேவா. நானே பல ஷெட்யூல்ல சொல்லியிருப்பேன், நீங்க வந்து ஒர்க் எவ்வளவு நேரம் போனாலும் சரி ஈவினிங் வந்து லெக் ஒர்க் அவுட், ஸ்குவாட், லஞ்சஸ், கால்குலேஷன்ஸ், ஸ்குவாட், ஜம்ப், இந்த மாதிரி ஒரு சில ஒரு 7 ஒர்க் அவுட் 5 ஒர்க் அவுட் நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்ல நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ இது நம்ம ஈவினிங் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ட்ரைனிங் தனியாக ஒரு செக்ஷனாக பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் ட்ரில்ஸ் ஒர்க் 2 நாள் பண்ணுங்க, ஸ்டெப்ஸ் ஒர்க் 2 நாள் பண்ணுங்க சரிங்களா. இது எல்லாமே பண்றதால வீக் 1, வீக் 2, வீக் 3 உங்களுக்கு சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. இந்த 4 வந்து நமக்கு அந்த 410 நம்ம ரீச் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்றேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ட்ரைனிங் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, பிரதர் நான் 1 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணும்போது 400 மீட்டர் ஒரு 95 செகண்ட்ஸ்ல வந்து முடிச்சிருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 90 செகண்ட்ஸ் 95ல முடிச்சிருந்தேன் சொல்லுவாங்க. 90 செகண்ட்ஸ்ல ஒரு சிலவங்க முடிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்னால பாத்தீங்கன்னா அந்த அடுத்த 600 மீட்டர் ரொம்ப மூச்சு வாங்குதே, கால் வந்து இந்த ஃப்ளோவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நம்ம ஸ்பீட் ட்ரைனிங் இந்த 4 ஒர்க்கும் நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் வந்து சொல்றேன் சரிங்களா. இப்போ நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா டோ வச்சு தான் ஓடுவீங்க ஓகே. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல இருந்து நீங்க நார்மல் டைமிங் செக் பண்ணதோட அந்த 200 மீட்டர் ரெபிடேஷன் பண்ணும்போது 200 மீட்டர் 400 மீட்டர் ஸ்பீட் ட்ரைனிங்லாம் சொல்றேன். நீங்க 300 மீட்டர் 100 மீட்டர் இதெல்லாம் பண்ணலாம் ஓகேவா. நல்லா ஸ்ட்ரைட்ல இருந்து வைப்பீங்க, காலும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து கேடன்ஸ் ஓகே ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கும் சரிங்களா. ஏன்னா நீங்க வந்து ஓட போறதே 100 மீட்டர் ஓடனா ஒரு 20 செகண்ட்ஸ் ஓட போறீங்க, 200 மீட்டர் ஓடுறீங்களா ஒரு 50 செகண்ட்ல முடிச்சிருவீங்க, 300 மீட்டர் ஓடுறீங்களா அட்லீஸ்ட் ஒரு 70 செகண்ட்குள்ளேயாவது முடிச்சிருவீங்க சரிங்களா. ஸோ இப்போ அது முடிச்சுட்டு திரும்ப ரெஸ்ட் எடுத்து திரும்ப ஓடுவீங்க, திரும்ப ரெஸ்ட் எடுத்து திரும்ப ஓடுவீங்க ஓகே. இந்த மாதிரி ஒரு 10 செட் வந்து நான் 200 மீட்டர் பார்த்து நிறைய 10 செட் வந்து பண்ண சொல்லியிருப்பேன் சரிங்களா. இந்த மாதிரி பண்றதால வீக் 1, வீக் 2, வீக் 3 சரிங்களா. 3 வாரம் பார்த்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் சரிங்களா. ஏன்னா நார்மலா இப்போ 1.2 மீட்டர் ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு 3 வீக்ஸ் நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் இதெல்லாம் பண்றதால ஆட்டோமேட்டிக்கா 1.3, 1.4 வந்து ஈஸியா வந்து போயிடும் சரிங்களா. இது ஸ்பீட் ட்ரைனிங்ல இருந்து ஓகேவா. சோ இதுல ஒரு சிலவங்க சொல்லுவாங்க 400 மீட்டருக்கு அப்புறம் லெக் வந்து ஃப்ளோ இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. 400 மீட்டர் ஃபுல்லா எஃபோர்ட் போகும்போதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெக்ல வந்து போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது சரிங்களா. ஏன்னா மசில்ஸ் வந்து அவ்வளவுதான் சப்போர்ட் வந்து பண்ணும். அவங்களுடைய பாடி வெயிட் 70 கிலோ 75 கிலோ இருக்காங்கன்னா ஒரு 400 மீட்டருக்கு என்னோட கணக்கு 40 ஸ்டெப் வந்து போவான் ஓகே. அப்போ இந்த காலுக்கு 130 ஸ்டெப், இந்த காலுக்கு ஒரு 130 ஸ்டெப் ஓகேவா. சோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ல நான் இப்போ 70 கிலோ இருக்கேன் ஓகே. இப்போ நான் சிங்கிள் லெக்ல இருக்கேன் ஓகே. அப்போ என்னோட ஃபுல் பாடி வெயிட்டை இந்த கால் தாங்கும் ஓகே. அப்போ இப்படி நான் ஓடும்போது இந்த கால் வெயிட் தாங்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஓடும்போது அவங்க லெக்ல
ஒவ்வொரு லெக்குக்கும் அவங்க பாடி வெயிட்டா 130 டைம் தான் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ இதனால நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வாரத்துக்கு 2 நாள் அடுத்த தவிர பண்ண ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த 400 மீட்டர் தாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் 600 மீட்டருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அடுத்து 800 மீட்டருக்கு போகும் சரிங்களா. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து நமக்கு சூப்பரா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட்டும் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட்டும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா நமக்கு அந்த ஹிப் ஃபிளெக்சிபிள் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அந்த ஜாயிண்ட்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணி பின்ன நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அதனால அந்த 4 ஒர்க் அவுட்டை நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அடுத்த வாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், 3வது வாரம் சூப்பரா இருக்கும், 4வது வாரம் 5வது வாரம் போகும்போது நீங்க ஈஸியா வந்து 410 அடிச்சு தூக்கி போட்டு தூர போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால இந்த 440 பெரிய ஒரு இது கிடையாது. இப்போ நீங்க கரண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ட்ரைனிங்ல இந்த 4 விஷயத்தை நீங்க வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா. இந்த 4 விஷயத்துல நீங்க ஆட் பண்றதால இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெனிஃபிட் மூலம் உங்களால ஈஸியா பாத்தீங்கன்னா 410 ரீச் பண்ண முடியும். கொஞ்சம் ஃபைட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ரன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஒரு 3:55 3 நிமிஷமே 3:50 நம்ம வந்து ஈஸியா வந்து ரீச் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரைனிங் தான். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை நீங்க கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்கும் தேவை சரிங்களா. அந்த ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பாடி கெப்பாசிட்டியை பொறுத்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. அதனால ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட்டை பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க, இன்னும் ரிசல்ட் வரல ஓகேவா. இன்னைக்கு ஒரு ரிசல்ட் மேபி ஒரு வாரத்துல வர வாய்ப்பு வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அதனால எல்லாரும் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற 1 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே மைண்ட் வந்து விட்டுருச்சு. ஓகே எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு இப்போ கொஞ்சம் வந்து விட்டுட்டாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது சரிங்களா. ரிசல்ட் திரும்பி இன்னைக்கு நைட் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, திரும்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைம் செக் பண்ணுவோம், திரும்ப 5:30 போயிடும் சரி. அதனால கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் சரிங்களா. ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் கன்சிஸ்டன்சி அதை ஃபாலோ பண்ணாலே சூப்பரான ரிசல்ட் வந்து கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அதனால கன்சிஸ்டன்சியா பிரேக் பண்ணாதீங்க, தொடர்ந்து வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிசல்ட் 1 வாரத்துல வந்தாலும் சரி, 2 வாரத்துல வந்தாலும் சரி, அடுத்த மாசம் வந்தாலும் சரி சரிங்களா. தொடர்ந்து நீங்க வந்து பிராக்டிஸ்ல இருக்கணும். 1 மணி நேரம் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் சரிங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் இதுமே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். RRB குரூப் டி பிசிக்கலுக்கு ஆல்ரெடி கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம், ஆன்லைன்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான எப்படி வார்ம் அப் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் 3 ஷெட்யூல், பிகினர் ஷெட்யூல், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் ஷெட்யூல். ஓகே 3:30 ரீச் பண்ண அளவு கூட டைமிங் ஷெட்யூல் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். லெக் ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், ஸ்பீட் ட்ரைனிங் ஆட் பண்ணி கொடுக்குறது, ஸ்டெமினா ஒர்க் அவுட், அப்புறம் என்னென்ன பெயின்லாம் வரும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஃபுல் டீடைல் வந்து கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணிருக்கோம். ஆன்லைன்ல பர்சனலா வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும், ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வேணும், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே गाइस சூப்பரா பண்ணுங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. 440ங்கிறது பெரிய ஒரு டைமிங் கிடையாது. நீங்க வந்து 340 கூட ஈஸியா வந்து ரீச் பண்ணலாம். கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன், இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ வரும் சரிங்களா. அதனால குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தரும் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஓகே गाइस சூப்பரா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட்.